ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். ஃபைனலி நம்ம என்டிபிசி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயாச்சு. அண்ட் நேற்று போட்ட லாஸ்ட் வீடியோவுக்கு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் ரிவ்யூஸும் கொடுத்தாங்க. நம்ம ஃபேமிலியிலேருந்து சூப்பராக அட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறோம் பாருங்க, வேறு லெவல் ஈஸி கொஸ்டின். ஓகேவா? நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 75+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா ஜிகே மட்டும் கொஞ்சம் மினிமமாக நீங்கள் படிச்சிருந்தா போதும். ஓகேவா? ஜிகே மட்டும். ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க 28 இன்னைக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ எஸ்பெஷலி மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ தட் என்டிபிசி எக்ஸாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 20%. ஃபைண்ட் த நெட் எஃபெக்ட் இன் ஏரியா. இது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சாப்டரான பர்சன்டேஜ்லேயே முடிச்சிட்டோம். சைட் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணிடுவோமா? பர்சன்டேஜை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா 20% 1/5 ஆகிடும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 5 6 ஆகியிருப்பாங்க, 5 6 ஆகியிருப்பாங்க. ஏன்னா ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஸோ 25 இருந்திருக்கும், இப்போ 36 ஆகிருக்கும். ஓகேவா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 11 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 25ல் இன்டூ 100 போட்டிங்கன்னா 25 4s ஆர் 44% நெட் எஃபெக்ட் இருக்கும். இது எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்த நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மைண்ட்லேயே சால்வ் பண்ணுவீங்க. உங்களுக்கு பேப்பர் அண்ட் பெண்ணே வேண்டாம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் எனக்கு ஃபுல்லாக கிடைக்கல. ஓகேவா? டேட்டாவே பாதி தான் இருக்குது. எனிவே நம்ம பர்சன்டேஜ் சாப்டரில் வந்து பாஸ் ஃபெயில் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நான் போட்டிருப்பேன். பாஸ் பார் ஃபெயில்னு போட்டிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 20% எடுத்து 72 மார்க்ஸில் ஃபெயில் ஆகிட்டாரு. இங்கே ஒரு 2%, ஒரு ரியல் வேல்யூவும் கொடுத்துருந்தா ஆன்சர் கிடச்சிருக்கும். எனிவே எனக்கு ஃபுல்லாக டேட்டா கிடைக்கல. ஓகேவா? பாருங்கள், ரேஷியோவில் என்ன மாதிரி ஒரு சிம்பிளான கொஸ்டின்ட்டு. A:B:C is 2:3:4. தேர் சம் இஸ் 180. அப்போ ரேஷியோவில் அதோட சம் என்ன? 9. இந்த 9 தான் 180. அப்போனா ஒரு ரேஷியோக்கான வேல்யூ என்ன? 20. பி கேட்குறாங்க. பியோட வேல்யூ என்ன? 3. 3 × 20 என்ன? 60. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கான ஆன்சர் 60. மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாம். 80% ஆஃப் சிபி இஸ் ஈக்குவல் டு 60% ஆஃப் எஸ்பி. ஃபைண்ட் த நெட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? இது நெட்டு செம்ம ஈஸி. இதுக்கெல்லாம் நம்ம மக்கள் பேப்பர் பேனாவே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இங்கே பை 100 இங்கே பை 100 வரும். ஸோ நம்ம இங்கே எழுதும் போது இது அப்படியே கேன்சல் ஆயிரும். இந்த 00 கேன்சல் ஆகிட்டு இந்த 80 வந்து 24s ஆர் 23s ஆர் வரும். அப்போ உங்களுக்கு ஃபைனலாக என்ன வரும்? 4 × SP இஸ் ஈக்குவல் டு 3 × சிபின்னு வருமா? அப்போது சிபி இங்கே, எஸ்பி இங்கே வைப்போம். இந்த 4 இங்கே இருக்கட்டும், இந்த 3 வந்து இங்கே அனுப்பிடுவோம். ஓகேவா? அப்போது CP4 SP3. அப்போ இது என்ன? கண்டிப்பாக லாஸ். 1 லாஸு 4ல் இன்டூ 100. ஓகே, ஸோ 25% லாஸ். இது எல்லாமே ஆக்சுவல் டேட்டா தான். அதாவது எனக்கு கேண்டிடேட் ஷேர் பண்ணுது. ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் கூட இருக்கலாம் டேட்டாவில். ஓகேவா? ஸோ இந்த அனலிசிஸ் மட்டுமே 100%. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரெஃபர் பண்ணிங்க. கான்செப்ட் மட்டும் கிளியர் ஆகிடுங்க. அவ்வளோதான். சிபி ஆஃப் அன் ஐட்டம் இஸ் 75% ஆஃப் எம்பி. If 15% of discount is given on MP, find profit percentage. என்ன கொடுத்துருக்காங்க? சிபி வந்து மார்க்கெட் ப்ரைஸோட 75%. ஓகேவா? தமிழில் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 75%னா என்ன? பை 100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 25 3s ஆர் 25 4s ஆர். அப்போ உங்களுக்கு இங்கேயே வாங்கின விலை அண்ட் மார்க் பண்ண விலையோட ரேஷியோ தெரிஞ்சிருது. ஓகேவா? 3/4 அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 15% டிஸ்கவுண்ட் தராங்களாம். அதனால் இந்த ரேஷியோலேயே 2 0க்கு 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த தப்பும் இல்லை. மார்க் பண்ணப்பட்ட ப்ரைஸ்லேருந்து 15% டிஸ்கவுண்ட் தராங்க. ஓகேவா? 400ல் 10% எவ்வளோ? 40. இப்போ 15% எவ்வளோ? 60. அப்போ இதில் ஒரு 60 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க. 340 ரூபாய்க்கு அப்போ விற்பாங்களா? 340 ரூபாய்க்கு விற்றால் ப்ராஃபிட் எவ்வளோ? 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார், 340 ரூபாய்க்கு விற்றுருப்பார். 40 ரூபாய் லாபம் 300 ரூபாயில். இதெல்லாம் நான் போட்டு காட்டுறேன், பட் நீங்கள் மைண்டில் தான் போடணும். ஓகேவா? ஸோ என்ன வரும்? 13.33% உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆக்சுவல் டேட்டாவாக இருக்கலாம், ஆர் சம் வேரியேஷன்ஸ் கூட டேட்டாவில் இருக்கலாம். ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான்.
10% and 20% டிஸ்கவுண்ட் இன்டூ சிங்கிள் பர்சன்டேஜ் மாற்றிருக்க சொல்லியிருக்காங்க. அதாவது முதல்ல 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா, அப்புறம் 20% டிஸ்கவுண்ட் தராங்களா. ஸோ இதை சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக எப்படி மாற்றுவீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு 100ன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது, இதுக்கு ஏகப்பட்ட மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் சால்வ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்ன சொல்வேன்னா, ஃபஸ்ட்டு 100 ரூபான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. 100 ரூபாயில் ஃபஸ்ட்டு 10% டிஸ்கவுண்ட் தராங்க. அப்போ எவ்வளோ? 90 ரூபா ஆகிடுமா? அந்த 90 ரூபாயில் மறுபடியும் ஒரு 20% டிஸ்கவுண்ட் தராங்க. 90ல் 10% 9. அப்போது 10% 9னா 20% 18. 90ல் இன்னொரு 18 போயிடுச்சு அப்படின்னா 72 வரும். ஸோ 100 ரூபா பொருள் 2 டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் 72 ரூபா கையில் கிடைக்குது அப்படின்னா மொத்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 28%. அதுதான் இவங்க இங்கே கேட்டிருக்க சிங்கிள் டிஸ்கவுண்ட். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், வாங்கின விலை விற்ற விலையை கொடுத்துட்டு அப்படியே ப்ராஃபிட் கேட்குறாங்க. இதில் 500 ரூபா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் 1500ல். ஸோ இன்ட்டு 100, அவ்வளோதான். 0000 கேன்சல், 500 53. ஓகே, அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 33.33% வருமா? எஸ், அவ்வளோதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, ஆக்சுவலி இதில் ஏதோ ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், எல்லாமே நான் நோட்டில் எழுதி வச்சு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதுக்கு நானே ரேட் வந்து இது இல்லை, டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேட் கொடுத்துட்டாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு பிரின்சிபல் கேட்குறாங்க. ஓகே, நான் என்ன சொல்லியிருப்பேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளேலிஸ்ட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எஸ் 2 இயர்ஸ்னா எஃபெக்டிவ் ரேட் பர்சன்டேஜ் கான்செப்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். எஃபெக்டிவ் ரேட் என்ன? 2r². எஸ், 2r² நான் சொன்னால் இங்கே 2r என்ன? 2 × 15 30. அப்புறம் r² என்ன? 15² 225. இங்கே 2 டிஜிட் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 2 இங்கே வந்துடும். 32.25% ஆகிடுமா? அப்போது இந்த 32.25% தான் இந்த 3225. அப்படின்னா பிரின்சிபல் எப்பயுமே நமக்கு எவ்வளவு? 100%. எஸ், அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க, இன்ட்டு 100 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 100ஐயும் இன்ட்டு 100 பண்ணுங்களேன், அவ்வளோதான். 10,000 தான் உங்களுக்கான ஆன்சர். R is equal to 10%, N is equal to 2 years, SI is equal to 500 rupees. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஃபைன் பிரின்சிபல் ரொம்ப 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 ஈஸிங்க. பேப்பர் பண்ணலாம் நிச்சயமாக தேவைப்படாது. 10% 10% 2 வருஷத்துக்கு வட்டி கட்டுறாங்க. அப்போ என்ன? 20% கட்டியிருப்பாங்க. அந்த வட்டி தான் இங்கே 500 ரூபாய். அப்படின்னா பிரின்சிபல் எப்பயுமே நமக்கு எவ்வளோ? 100%. 100 ஆகிறதுக்கு இங்கே இன்ட்டு 100 இன்ட்டு 5 பண்ணணும். அதே இன்ட்டு 5 இங்கேயும் பண்ணுங்களேன். 5 5 25. 2500 தான் உங்களுக்கான ஆன்சர். தட்ஸ் ஆல். அமௌண்ட் ஆஃப்டர் 2 years is equal to 14,400 ஆஃப்டர் 3.5 years. ஓகே, ரேட்டு கேட்குறாங்க. ஓகே, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டுமே தொகை கொடுத்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் தொகை வந்து 14,400. 3.5 வருடத்திற்கு பிறகு தொகை வந்து 15,600. அப்படி இருக்கும்போது வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் இடையிலான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஏன்னா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது. ஸோ பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே சிம்பிளாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் டினோட் பண்ணலன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே எவ்வளோ வருது? 1.5 years வருதா டிஃப்ரென்ஸு? இங்கே 1.5 years வருது, இங்கே 1200 வருது ப்ரோ. எஸ், கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. 1200 வருது. அப்போது 1.5 வருஷத்தில் 1.5 yearsல 1200 வருது அப்படின்னா 1 yearக்கு எவ்வளோ வரும்? 800 rupees வருமா? எஸ். அப்போது ஒரு வருஷத்து வட்டி 800. அப்போ இங்கே 2 வருஷத்து வட்டினா எவ்வளோ இருக்கும்? இங்கே ஒரு 1600 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குமா? அதை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0க்கு 0, 14ல் 6 போனால் 8, 12,800 உங்களுக்கு கிடைக்குமா? அந்த 12,800 தான் உங்களுக்கான பிரின்சிபலா? ஓகே, அப்போது வட்டி எவ்வளவு? 800. ஏன்னா வட்டி மேலே வச்சு கீழே அசல் தொகை வச்சா தான் உங்களுக்கு வட்டி விகிதம் கிடைக்க போகுது. பர்சன்டேஜில் கேட்குறதுனால இன்ட்டு 100. 2 0க்கு 2 0 இங்கேயே கேன்சல் பண்ணிடுங்க. 8 1s are 8, 8 6s are 8 into 100. ஸோ அகைன் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 4 25. 25/4 சால்வ் பண்ணிங்கன்னா 6.25% தான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, A plus B is equal to 30, B plus C is equal to 30. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் கணக்கு கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாளில் முடிக்கிறாங்க, பியும் சியும் சேர்ந்து ஒரு வேலையை 40 நாளில் முடிக்கிறாங்க, சியும் ஏவும் சேர்ந்து ஒரு வேலையை 60 நாளில் முடிக்கிறாங்கன்னா
ஏபிசி சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ முடிப்பாங்க அப்படின்னு டைம் அண்ட் ஒர்க்கு காலம் அண்ட் வேலையை அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல இந்த சாப்டர். அப்படியே இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பெரிய நம்பரோட அடுத்தடுத்த மல்டிபிள் வச்சு செக் பண்ணுங்கள். 60 60ல் இது போகுமா? போகாது. 60 × 2 120. 120ல் இது 3மே போகும். 120ல் இது 4 தடவை போகும், 3 தடவை போகும், 2 தடவை போகும். அப்போது 4 3 7 2 9. இங்கே ஏ 2 தடவை, பி 2 தடவை, சி 2 தடவை வந்திருக்கா. அப்போது 2 தடவை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி போடும் போது தான் இங்கே 9ன்னு வருது. அப்போது ஒரு தடவை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நான் போட்டேன்னா இது அப்படியே ஆஃப் ஆகிடுமா? எஸ், 4.5 ஆகிடும் எனக்கு. இங்கே மொத்த வேலை 120. அதை இவங்க 4.5 எஃபிஷியன்சியில் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது இங்கே போகிறதுக்கு நான் இங்கே 10 பண்ணிக்கிறேன். 1200. ஓகே, 15ல் கேன்சல் பண்ணுவோம். 15 3s are 15 8s are எஸ் 8s are 1.0. 3ல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 2s are 6 3 6 26.66 days somewhat பாயிண்டில் வருது. ஓகேவா? ஓகே, இது வந்து ஆக்சுவல் கொஸ்டின்னா ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க எல்லா கொஸ்டினும். ஏ அண்ட் பி ஒர்க் வித் எஃபிஷியன்சி 8:5 and got 2245 as salary. Difference in their salaries. ஓகே, எப்போவுமே எஃபிஷியன்சியை வச்சு தான் சேலரி கொடுப்போம். ஸோ 8 5 என்ன 13. இவங்க என்ன கேட்குறாங்க? டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? ரேஷியோவில் 3. மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 2245. அவ்வளோதான். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா பாயிண்டில் வரும். அதுதான் உங்களுக்கான ஆன்சர். x plus y is equal to 12, y plus z is equal to 15, z plus x is equal to 18, find x plus y plus z. இதெல்லாம் ஒரு அல்ஜிப்ரா கொஸ்டினா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லீனியர் ஈக்குவேஷன் பேஸ்டு. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதெல்லாம் எல்லாருமே பண்ணிடுவீங்க. x 2 தடவை வந்திருக்கு, y 2 தடவை வந்திருக்கு, z 2 தடவை வந்திருக்கா. அப்போ என்ன அர்த்தம்? 2 × x plus y plus z. மூணுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி ஆட் பண்ணும்போது இதையும் ஆட் பண்ணணுமா? இதையும் ஆட் பண்ணுமா? 12 + 18 30 வரும். 30 + 15 is 45. அப்போது x plus y plus z எனக்கு என்னவா இருக்கும்? இது அப்படியே கேன்சல் ஆயிருமா? 22.5 உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே ஓகே, ரேஷியோ ஆஃப் L/B is equal to 2:1. பெரிமீட்டர் is 48. ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ரெக்டாங்கிள் மென்சுரேஷன் 2Dயில் கேட்டிருக்காங்களா? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன உங்களுக்கு? 2 × L + B. எஸ், நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அப்போது இந்த 2 × L + Bனோட ஆன்சர் தான் 48. அப்போ L + B மட்டும்னா என்ன? 24 இருக்கும். இங்கே L + B எனக்கு 24 ஒரிஜினல் வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. ரேஷியோவில் இது என்ன? 2:1 கொடுத்துருக்காங்க. ஆட் பண்ணிங்கன்னா 3xன்னு வைப்போம். 3 × 8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 8. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்னா L × B. அண்ட் இதை தனித்தனியாக × 8 பண்ணிங்கன்னா 2 × 8 16, 1 × 8 8. ஸோ இதோட ஒரிஜினல் லென்த் அண்ட் பிரெத். ஓகேவா? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் லென்த் × பிரெத். ஸோ 16 × 8 போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர். செம்ம ஈஸியான கொஷின் பாருங்கள். அடுத்து ட்ரிக்னாமெட்ரியில் பேசிக்லேயும் பேசிக், பயங்கர பேசிக். ஸ்கூல்லேயே நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் தெரியும். ஓகேவா? ட்ரிக்னாமெட்ரி நான் உங்களுக்கு புரியறதுக்கு லைட்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று போடுறேன். எப்பவுமே இதை நம்ம டீட்டான்னு வைப்போம். ஓகேவா? இது உங்களுக்கான ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். காஸ் தீட்டா எப்பயுமே என்னன்னு சொல்லுவோம்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைன் தீட்டாக்கு தான் ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இந்த 3/5 இருக்குது. இதுதான் அவங்க 3ன்னு சொல்கிறாங்க. ஹைப்போட்டென்யூஸ் இது. ஓகே, அப்போது இங்கே 3 இங்கே 5, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 அப்படின்னா ட்ரிப்ளெட்ஸ் உங்களுக்கு மனப்பாடமாக இருந்தால், பித்தாகரஸ் தியரம் பேசிக் தெரிஞ்சிருந்தா இந்த இடத்தோட ஆன்சர் 4ன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? tan தீட்டா கேட்டிருக்காங்க. ஓகேவா? tan தீட்டா என்ன? எஸ், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு நம்ம சொல்லுவோம். இங்கே ஆப்போசிட் என்ன? 4, அட்ஜசன்ட் என்ன? 3. 4/3 தான் உங்களுக்கான ஆன்சர். ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக்ஸ். ஓகேவா? ஒன்றுமே இல்லை இந்த கொஸ்டின்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சீரீஸில் கேட்டிருக்காங்க. பார்த்த உடனே தெரியுதா? 1 என்ன? இது 1 cube. 8 என்ன? 2 cube.
27 என்ன 3 cube, 64 என்ன 4 cube, 125 என்ன 5 cube. அப்போது அதாவது ஆக்சுவலாக இதுதான் கொஸ்டின் மார்க். ஓகேவா? அப்போது உங்களுக்கான ஆன்சர் இதுதான். அண்ட் ஜாமெட்ரியில் ரொம்ப பேசிக்காக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் இங்கே போட மறந்துருக்கேன். கொஸ்டின் வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க NTPCயில். இந்த சர்க்கிளோட சென்டருங்க இது O. ஓகேவா? இது கொடுத்துட்டாங்க 60 டிகிரின்னு கொடுத்துட்டு இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்போவுமே சென்டரில் இந்த மாதிரி அமைஞ்சுது அப்படின்னா ஓகேவா, இது வந்து எப்பயுமே இது x அப்படின்னா இது 2x இருக்கும். அப்போது 2x உங்களுக்கு 60 டிகிரினா எக்ஸ் என்ன 30 டிகிரி தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகே, வித் திஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸே ஓவர். ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் நான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா வெயிட்டேஜ் பார்த்தீங்களா மேக்ஸு எவ்வளோ பேசிக்ஸ். நம்ம கிளாஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மேக்ஸில் அவுட் ஆஃப் 30 கன்ஃபார்மாக நீங்கள் வந்து செலெக்ஷன் வாங்கிடலாம். CBT 1 பற்றி பயப்படவே தேவையில்லை. ஓகேவா? அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து நம்ம சொன்ன டாபிக்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சில டாபிக்ஸ் மட்டும் பாருங்கன்னு. அந்த டாபிக்ஸ்லேருந்து மட்டுமே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃபேமிலி. CBT 1 ஈஸியாக செலக்ட் ஆகலாம். அண்ட் ரீசனிங்கில் எனக்கு நிறையா கொஷின்ஸ் கிடைக்கல. ஸோ சாரி, நான் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்படி வெயிட்டேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் 3 கொஷின் வந்திருக்கு, ஹார்ட் ஒன் அவுட்டில் 3, கோடிங் டிகோடிங்கில் ஒரு 2, பிளட் ரிலேஷனில் 1 வந்திருக்கு, அனாலஜியில் 2, சீரீஸில் நியூமரிக்கல் அண்ட் ஆல்ஃபபெட் சீரீஸ் எதுவாக இருக்கலாம் 2 வந்திருக்கு, டைஸில் ஒரு 2, சிலாகிசமில் 2, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் ஒரு 2 கொஷின் வந்திருக்கு. ஏன்னா அதிகமான ரீசனிங் கொஷின் எனக்கு கிடைக்கல, அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியல. ஓகே, சயின்ஸ் அண்ட் ஜிகேக்கு வருவோம். சூப்பர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. லைட் இயர் இஸ் த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். இது வந்து எஸ்பெஷலி நான் எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணலான்னு தெரில, பட் நம்மளோட ப்ரீமியம் எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஓகேவா? செரிகல்ச்சர் ரிலேட்டட் டு சில்க். ஓகேவா? எல்லாருக்குமே தெரியும். ஷார்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஆக்சுவல் கொஷின்ஸ் வந்து யாருக்குமே தெரியாது. யூனிட் ஆஃப் மாஸ் என்ன கேஜி. எவ்வளோ ஈஸி கொஷின்ஸ் வந்துருக்கு பாருங்கள் சயின்ஸில். எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதாவது ஆட்டம் ரிலேட்டடில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரானை பேஸ் பண்ணி பாசிட்டிவ் சார்ஜ் எது நெகட்டிவ் சார்ஜ்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்காக. pH வேல்யூ ஆஃப் லெமன் கேட்டிருக்காங்க 2.5. அது சிட்ரிக் ஆசிட். அண்ட் pH வேல்யூ மட்டும் எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? pH வேல்யூ ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணணும். நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் தரேன், இதை ஒரு பிடிஎஃபாக பண்ணி தரேன். pH வேல்யூ டெலகிராம் சேனலில் எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, கீழே லிங்க் இருக்குது. லிங்க் ஒர்க் ஆகலைனாலும் டெலகிராமில் போயிட்டு லேர்ன் வித் விக்னேஷன் டைப் பண்ணுங்கள். லேர்ன் வித் விக்னேஷன் டைப் பண்ணாலே நம்ம சேனல் மட்டும்தான் இருக்குது. ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? கார்டியாலஜி இஸ் ரிலேட்டட் டு ஹார்ட். ஸ்டடி ஆஃப் ஹார்ட்டை தான் கார்டியாலஜின்னு சொல்லுவோம். உங்களில் நிறைய பேருக்கு தெரியும். இது பயாலஜிலாம் படிக்கணும்னு தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். கார்டியாலஜிஸ்ட்டு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஹோஸ்ட் ஒரு ஆர்கனிசமை டிபெண்ட் பண்ணி அது கூடவே இருக்கும். ஓகேவா? அதுக்கிட்டேருந்து ஃபுட்டு எடுத்துக்கும். அண்ட் இதனால அந்த பிளான்ட்டுக்கும் சம் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டும் இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டு ஒரு ஹோஸ்டோட சேர்ந்து இருக்கிறத சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லிச்சன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷனில் உங்களுக்கு லிச்சன் இருந்திருக்கும், அதுதான் உங்களுக்கான ஆன்சர். pHோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இந்த ஸோ pHோட ஃபுல் ஃபார்ம் பவர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன்னு சொல்லுவாங்க ஆர் பவர் ஆஃப் ஹைட்ரஜன்னு சொல்லுவாங்க. ஸோ pH வந்து எப்பயும் போலவே எப்பயுமே எக்ஸாம்ஸில் வர்றது pHலாம் ஆசிட் பேசிஸ் அண்ட் சால்ட்ஸ் சாப்டரில் அது வந்து எப்பயும் போல ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு CEO ஆஃப் ரயில்வே ரொம்ப முக்கியம். மேபி ரிப்பீட் ஆகலாம் இந்த கொஸ்டின். இவர் வந்து யாருன்னா வினோத் குமார் யாதவ். அவர் தான் இந்த NTPC மற்ற ரெக்ரூட்மெண்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்காரு இப்போ. ஓகேவா? ஓகே, ஜிகேக்கு வருவோம். லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே ஃப்ரம் ஜார்க்கண்ட் டு தமிழ்நாடு கேட்டிருக்காங்க. NH44. பீகார் கவர்னர். ஓகே, இங்கே பாருங்கள், நான் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது, அதுலேயே நான் ஜிகே எப்படி படிக்கிறதுன்ட்டு ஆல்ரெடி எப்பயும் நம்ம போட்ட வீடியோ. பட் அதில் நான் என்னென்ன டாபிக்ஸ் சொன்னோம் அந்த டாபிக்ஸ் மொத்தமாக கேட்டிருக்காங்க. மொத்தமாக வந்திருக்கு.
கீழே கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்க டாபிக்ஸாக நீங்கள் கவர் பண்ணுங்கள். அதில் நான் சொல்லியிருப்பேன் கேபினெட் மினிஸ்டர்னு, ஒவ்வொரு ஸ்டேட்டோட கவர்னர், சிஎம் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் அப்படியே கேட்டிருக்காங்க. பெங்கால் டிவிஷன் வென் ஹேப்பன்ட், ஹிஸ்ட்ரியோட பேசிக் கொஸ்டின் இதெல்லாம். ஓகேவா? 16th October 1905. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1526. ஸோ இதையும் நான் சொன்னேன். செகண்ட் பேட்டிலும் கேட்டிருக்காங்க, தேர்ட் பேட்டிலும் கேட்டிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஜென்ரலாகவே சொல்லியிருப்பேன், இந்த பேட்டில், இந்த வார் இதெல்லாம் 40 year, அதாவது எந்த வருஷத்தில் நடைபெற்றது அண்ட் யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருக்கு ஹிஸ்ட்ரியில். நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணும்னா என்னை நம்பலனா கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோ போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். சிஎம் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் பாருங்கள். கவர்னர் கேட்டாங்க, இப்போ சிஎம் கேட்டிருக்காங்க, ஜெய்ராம் தாக்கூர். ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராமா தேவி. ஃபர்ஸ்ட் இன் இந்தியான்னு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இதை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. சபரிமலா டெம்பிள் இஸ் இன் கேரளா. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம வந்து ஸ்கூலில் ஐ திங்க் நான் ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம இதை படிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் CPU. ஓகேவா? ரஷ்யா COVID-19 வேக்சின் நேம். இது வந்து ரஷ்யா COVID-19 வேக்சின் நேமும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு இன்ட்ரடியூஸ் கோவிட் வேக்சின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு லைனை, இந்த ஒரு கொஸ்டினை நான் அப்படியே அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. அது வந்து அப்படியே வந்திருக்கு. ஸ்பட்னிக் V. ஹூ அவார்டட் நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் இன் 1998. இதையும் நான் சொல்லியிருக்காங்க. நோபல் ப்ரைஸு, அவார்ட்ஸு இதெல்லாம் கன்ஃபார்மாக நீங்கள் படிக்கணும்னு. அந்த வீடியோ கட்டாயமாக பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் இன்னும் வரல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு 2 வீடியோவாக கூட தரேன். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், அதுலேயே ஜிகே ப்ரிப்பரேஷன் பற்றியும் சொல்லியிருக்கேன். நம்ம சொன்ன டாபிக்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேவா? முக்குர்த்தி நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு. If a man is 60 kg on earth, what will be his weight on the moon? இதுவும் நம்மளோட கிராவிடேஷன் சாப்டர்னு நினைக்கிறேன். அதில் நான் சொல்லியிருப்பேன், எர்த்தோட வெயிட்டுக்கும் மூனோட வெயிட்டுக்கும் கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே 6 times இருந்தால் இங்கே 1, அதாவது 1/6 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மூனில் வெயிட்டு. பட் கதை வேறு மாதிரி இருக்கும். இஃப் திஸ் இஸ் மாஸாக இருந்தால் எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ இங்கே வெயிட் கேட்டிருக்காங்க. அவர் வந்து 60 கிலோ இருக்கார் எர்த்தில் அப்படின்னா, மூனில் அவர் 10 கிலோ தான் இருப்பார். ஸோ இங்கே 10 தான் உங்களுக்கான ஆன்சர். Article 324 deals with election commissioner related. 55th ஜன்பீத் அவார்டு, இது எல்லாமே அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸில் வரும். மலையாளம் போயட் அக்கித்தம் ரிசீவ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நீலம் சஞ்சீவா ரெட்டி. ஓகேவா? இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கல ரொம்ப முக்கியம். யூஆர்எல் ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அண்ட் நான் கம்ப்யூட்டர் எப்படி படிக்கணும்னு போட்ட வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஆப்ரிவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சாடில் பீக் நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார். கேலோ இந்தியா யூத் கேம் 2020 held in கவுஹாத்தி ஆஃப் அசாம். ஓகேவா? இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரன்ஸ் ஃப்ரம் டெல்லி டு வாரணாசி. கொஞ்சம் ட்ரெயின்ஸை பற்றின ஐடியாஸ் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். விச் ஸ்டேட் ஹேவிங் லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன்? இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கிற ஒரு கொஸ்டின் தான். குஜராத். விச் பேங்க் merged with பேங்க் ஆஃப் பரோடா? ஐ திங்க் மேபி பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் ஆகியிருந்தால் இது நீங்கள் ஆன்சரை ஈஸியாக பண்ணிடுவீங்க. இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். டே நிறைய கேட்குறாங்க. லைக் என்விரான்மெண்ட் டே, பொல்யூஷன் டே, இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே, இந்த மாதிரி டேலாம் நிறைய வருது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி, அதே மாதிரி பேட்டிலாக கேட்குறாங்களா? வேர் IPL 2020 ஃபைனல் ஹெல்டு. இதை பற்றியும் நான் சொன்னேன். கிரிக்கெட்டு IPL ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. UAE தான், துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம். பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் CPU. இன் MICR, C ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஆக்சுவலாக MICRனா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இங்க்
கேரக்டர் ரெகக்னிஷன். ஓகேவா? ஸோ சி என்ன கேரக்டர். ஓகேவா? CEO ஆஃப் மைக்ரோசாஃப்ட் இஸ் நாராயண் நடேலா, சத்யநாராயணன் நடேலா. ஓகேவா? நேம் ஆஃப் லாஃபிங் கேஸ் நைட்ரஸ் ஆக்சைடு. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். pH வேல்யூ ஆஃப் லெமன் ஜூஸ் இஸ் 2.5. ஓகே, இதெல்லாம் ரிப்பீட் ஆகுது. சுகன்யா சம்ரித்தி யோஜனா என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 ஜனவரி 2015. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ரொம்ப முக்கியம். கோபி டெசர்ட் இஸ் லொக்கேட்டட் இன், இதெல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கூடங்குளம் பவர் பிளான்ட் இஸ் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஆத்தர் ஆஃப் ராஜதரங்கினி கல்ஹானா. இதெல்லாம் கொஞ்சம் வந்து கஷ்டம் தான் ஆன்சர் பண்ணுறது. விச் ஸ்டேட் நாட் அண்டர் 7 சிஸ்டர் ஸ்டேட். இது வந்து அந்த ஃபாலோயிங் பார்த்துட்டு எது இல்லை அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின். இன் பிம்ஸ்டெக் விச் கண்ட்ரி நாட் கம்மிங் அண்டர். இதுவும் நீங்கள் வந்து ஃபாலோயிங்கை பார்த்துட்டு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் திஸ் நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சில முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ NTPC பார்த்தீங்களா, மேக்ஸ் எதில் அதிகமாக எடுக்கிறாங்க? அரித்மெட்டிக்கா அட்வான்ஸா? நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். அரித்மெட்டிக்கில் இருந்தால் அட்வான்ஸில் இருந்தால். எஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. அட்வான்ஸில் இருந்தால் நிறைய கொஷின் வருது. பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ரேஷியோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எக்கச்சக்க கொஷின்ஸ் வந்துருக்கு. ஓகேவா? அண்ட் தென் டைம் அண்ட் ஒர்க்கில் வந்திருக்கு. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஷின் ஒன்றும் நான் பார்த்த மாதிரி தெரியல. ஓகேவா? அண்ட் அல்ஜிப்ராவில் வந்திருக்கு ஒரே கொஷின், ட்ரிக்னாமெட்ரியில் ஒரே கொஷின், ஜாமெட்ரியில் ஒரு கொஷின், அண்டு வேற என்ன மென்சுரேஷனில் ஒரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. பட் இதில் ஓவராக கொஷின்ஸ் வருது அட்வான்ஸை விட. அதனால தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போதே என்னோட ஆர்டராக போயிட்டு இருந்தேன். பட் NTPC நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே அட்வான்ஸ் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதால் நான் அட்வான்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எனிவே கம்ப்ளீட் பண்ணுவோம். பட் அப்கமிங்கில் வரவங்களுக்கு நிறைய அரித்மெட்டிக் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அரித்மெட்டிக் டாபிக்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸ் அதில் இருந்து தான் வருது. அண்ட் இந்த ஈஸியான லெவல் எக்ஸாம் போக போக மீடியமாகவும் டஃப்பாகவும் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ போக போக பார்ப்போம். அனாலிசிஸ் ஓகேவான்னு சொல்லுங்கள். இந்த அளவுக்கு தான் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரிஜினல் கொஷின் இல்லாமல் நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியாது. வித் திஸ் நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் இஃப் பாசிபிள் இந்த வீடியோவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.